தூங்கி எந்திச்சு காலையில் வரும்போது நமக்காக யாராச்சும் சமைச்சு வச்சா எப்படி இருக்கும்? அது கிடைக்கிற இடம் நம்ம அம்மா வீடு மட்டும்தாங்க. நைட்டு வேற வந்து படுக்கவே கிட்டத்தட்ட 1:30 2 மணி ஆயிடுச்சா. காலையில் 8:30 8:45 தான் எந்திரிச்சேன். எந்திரிச்சு வந்து பார்த்தா எங்கள் அம்மா வகை வகையாக காலையில் மார்னிங்கே செஞ்சுட்டு இருந்தாங்க. ஏம்மா இத்தனை வகை பண்ணுறேன்னு கேட்டால், நீங்களே எப்பயாச்சும் ஒரு நாள் வரீங்க, அதுவும் போக இன்னைக்கு வந்து தை அமாவாசை வேற, காலையில் விரதம் இருந்து நம்ம பெரியவங்களுக்குலாம் சாமி கும்பிட்டா ரொம்ப நல்லதுன்னாங்க. ஆமால்ல மறந்தே போச்சுன்னு சொல்லிட்டு வேகமாக போய் குளிச்சு கிளம்பி வெளியில் வந்து எங்கள் வீட்டு வாசலில் நின்று, எனக்கு அப்படியே அந்த சூரியனை பார்க்க ரொம்ப பிடிக்கும். அவ்வளோ அழகாக இருக்கும். கரெக்டாக ஈஸ்ட் ஃபேஸிங்காக. ஸோ அந்த இது வந்து நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கேன்னு அங்கே நின்று கொஞ்சம் நேரம் தலையெல்லாம் தோட்டிட்டு காய வச்சுட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயாச்சு. எப்பயுமே வந்தோடனே வேலையாக போய் பார்க்குறது கோயில் தான். ஏன்னா கடவுள் இல்லாமல் நம்ம ஒன்றுமே கிடையாது. முதல்ல போய் சாமியோட தரிசனம் கிடைச்சாலே வந்து நம்மளுக்கு எல்லாமே கிடைச்ச மாதிரி. அதுவும் முதற்கடவுள் விநாயகரை சொல்லவா வேணும், அவரை போய் கும்பிட்டு வந்தாலே நம்மளுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ அவரையும் போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து பார்த்தா நல்லா வாழையில போட்டு எல்லாமே அம்மா அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு ஒரு புடியை பிடிச்சிட வேண்டியதான்னு சொல்லிட்டு காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வந்து சாப்பிட்டாச்சு. அந்த வாழை இலையை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குங்க. எவ்வளோ பச்சை பச்சேர்னு அப்படியே எல்லாம் இலையாக இருந்துச்சு தெரியுமா? ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.